ஹாய் உறவுகளே, வாங்க வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பெருநாள் போனோம்ல, அப்போ என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு இருந்தேன்னு வாங்க பார்க்கலாம். மிளகாய் உறவுகள், மிளகாய் வந்து ஆயிடுச்சு. அதனால் மிளகாய் வந்து 2 கிலோ உறவுகள். மிளகாய் வந்து நான் பெருநாளத்தில் ஒரு 7-8 மளிகை கடை கேட்ட உறவுகள். கிலோ 200 ஒரு கடையில் சொல்கிறாங்க, ஒரு கடையில் 240 சொல்கிறாங்க, ஒரு கடையில் 220 சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம அமராவதி கடை பக்கத்தில் அந்த பக்கம் ஒரு ஹோல்சேல் கடை இருந்துச்சு வரவங்க. அதில் வந்து எவ்வளோன்னா 190 ரூபா, 10 ரூபா குறைச்சிட்டாங்க வரவங்க. 2 கிலோ வாங்கினதுனால மிளகாய் வந்து 400னா 380 ரூபா 2 கிலோ மிளகாய். நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி வந்து கிலோ வந்து 110 ரூபா சொன்னாங்க. 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தவர்களே. இந்த கொத்தமல்லி வந்து நாட்டு கொத்தமல்லியா விவசாய கொத்தமல்லியான்னு தெரியல. மொத்தம் கொத்தமல்லி 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்து வந்து உளுந்தம்பருப்பு. பருப்பு வேணும், நல்லா இருந்துச்சு வரவங்களே, நல்ல பருப்பாக தான் இருக்குது. இதுவுமே மிளகாய் வாங்கின கடையிலேயே தான் வாங்கினேன். இது வந்து 2 கிலோ உளுந்தம்பருப்பு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 110 ரூபா வரவங்களே. பருப்பு ஆனால் நல்லாயிருக்கு. 2 கிலோ உளுந்தம்பருப்பு. அதுக்கப்புறமா வந்து இந்த மாவு வந்து பெண்ணாத்துலனா நல்லாயிருக்கு வரவங்களே. இது என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா சில்லி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு. நமக்கு வந்து அந்த மாவு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா திருப்பியும் சோள மாவு போட்டு கலந்து கொடுப்பாங்க அம்மா. எப்பயுமே நாங்கள் பெண்ணாத்தில் தான் மாவு வாங்குவோம். சில்லி மாவு 1/2 கிலோ. கிலோ 100 ரூபாயா, நான் 1/2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இது இல்லாமல் நம்ம வந்ததே இல்லை. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு ஒரு சரம். இது வந்து 29 ரூபா. 30 ரூபா தந்தேன், 1 ரூபாய்க்கு சாக்லேட் தந்தாங்க. உண்மையிலே உங்களுக்கு பொடுகு இருக்குது அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பை போடுங்க. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு போட்டு விடக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு போட்டிங்கன்னா பொடுகுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும். ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்புலையும் குறிப்பாக புதினா ஷாம்பு. ஒரு சப்பில் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். 2, 4, 6, 8, 10, 20 ஷாம்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பெண்ணாகரத்தில் குங்குமம் வந்து 5 ரூபா வரும். இங்கே 10 ரூபா. இது வந்து தனபால் பென்சில். பெண்ணாகரத்தில் இருக்கிற பென்சிலே தனபால் பென்சிலில் தான் பொருள் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து இப்போ சரக்கு எங்கேயும் காணும். நான் போனப்போ சரக்கு கம்மியாக தான் இருக்குது. போடலையே என்னன்னு தெரியல, இல்லை தீபாவளிக்கு ஒரு வேளை போட்டு சரக்கு ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. 5 ரூபா குங்குமம். அதுக்கப்புறமா ஒரு சாக்லேட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு வாங்கிட்டு தந்தாங்கல்ல, அதில் 1 ரூபா மிச்சன்ட்டு ஒரு சாக்லேட் தந்தாங்க. சாக்லேட்டு பிரித்து வாயில் போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிஷினோட பாபின் கேஸ் நான் எடுத்துகிட்டே தான் போனேன். இது நல்லாயிருக்கா, இது நல்லாலையா? கேஸ் மாற்றியாச்சு. பாபின் வந்து அதே தான். கேஸ் வந்து 50 ரூபாய், 40 ரூபாயிலேருந்து 50 ரூபாய், 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்கு இருந்தாங்க. நான் வந்து 50 ரூபாயிலே கொடுத்து வாங்கிட்டு வந்துடுச்சு. பிரித்து பார்க்கலாமா? எல்லாமே கலந்து தான் வாங்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி போய் பெண்ணாத்தே ரவுண்ட் அடிச்சாச்சு. புது கேஸ் பாருங்கள், கம்பெனி கேஸ் தான். ராதா மிஷின் சின்னது. அதுக்கப்புறமா இந்த பெல்ட் வந்து நம்ம மிஷினுக்கு சின்னதாக இருக்குது. 20 ரூபா. இதை விட கொஞ்சம் இதாக இருக்குது. நீளம் லென்த்து தான் பத்தலை. அப்புறமா வந்து
நம்ம செடியில் வந்து டிசம்பர் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல, பூக்கட்டு நூல் 25 ரூபா. எனக்கு வந்து பூக்கட்டு நூலில் இந்த க்ரீன் கலர் தான் பிடிக்கும். க்ரீன் கலர் நூல் வாங்கி வச்சுருவாங்க. அப்புறம் தம்பிங்களுக்கு பப்ஸ் வேணும்னா அவங்க சாப்பிட்டாங்க. அவ்வளோதான் நான் வாங்கி தந்த பொருள்.